நெக்ஸ்ட் சாப்டர் ஹூ இஸ் த ஹோலி நேம். அடுத்த நாள் வந்து விஸ்வாம்பரர் வந்து வராரு, குருவை பார்க்க வராரு. சூரியன் மறைஞ்சிருது, ஈவினிங் போல வராரு. அதுக்கப்புறம் அவரோட குருவும் வந்து பரிக்கிரமாலாம் முடிச்சுட்டு அவரும் வந்து வந்துடுறாரு. வந்ததும் வந்துட்டு சொல்றாரு குரு, எனக்கு தெரியும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும், வெறும் வெஜிடபிள்ஸ் கொண்டு வர்றதுக்கு மட்டும் இல்லை, கேள்வி கேட்கறதுக்கும் தான், ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. விஸ்வாம்பரர் வந்து என்னோட மைண்டு, என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டு எல்லாமே வந்து அதுதான் வந்து என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நான் இதை எடுத்துட்டு இருக்கேன், இந்த சோ கால்டு கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிலந்தி வலையை போட்டு நான் எனக்கு கவர் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இருக்கே தான். ஜஸ்ட் அது எனக்கு ஒரு கவரிங் மாதிரி தான் இருக்கு. சிலந்தி வலையை போட்டு நான் கவர் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கவரிங் தான். வாழ்க்கையில ஏதாவது வந்து ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் வரும்போது அந்த இருக்கிற அந்த கொஞ்ச நெஞ்ச கிருஷ்ணா கான்ஷியஸ் அந்த நம்பிக்கையும் வந்து எனக்கு போயிடுது. அதனால நானும் நிறைய ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். அவங்க கூட என்னமோ ரொம்ப பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க சும்மா வெளியே தான் ஒரு தின் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்களே தவிர உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் வந்து ஹியூமன் டிசையர்ஸ், வீக்னஸ் அதெல்லாம் இருக்கு, அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கு அப்படின்றாரு. அதனால வந்து இதுக்கு மேலேயும் வந்து நான் வந்து என்னோட மனசை வந்து எனக்கே நான் வந்து சமாதானம் சொல்லிக்க வந்து நான் விரும்பல. இல்ல அவங்களுக்கு தான் நடக்கல, ஆனா உனக்கு நடக்கும், மற்றவங்களுக்கு எல்லாம் நடக்கும், மிராக்கிள் நடக்கும், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இதுக்கு மேலேயும் என்னையே நான் சமாதானம் சொல்லிக்கிறதுக்கு வந்து நான் இதுக்கு மேல விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாரு விஸ்வாம்பரர். அப்போ அவருடைய குரு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்மீக வாழ்க்கையை வந்து உனக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நமக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து அதை டேஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து நீ மற்றவங்களுக்கு வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவ அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய ஹார்ட் இருக்கு இல்லையா, அது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அது 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 யார் சேஞ்ச் பண்ணுவானா, கிருஷ்ணாவால மட்டும்தான் அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். கிருஷ்ணாவோட ப்ரெசன்ஸ் ஹார்ட்ல இருந்தா மட்டும்தான் நம்மளோட ஹார்ட் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி வந்து ஒரு அயன் இருக்கு, அதை வந்து ரொம்ப நேரமா ஃபயர்ல காமிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த அயன் ராட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அப்படியே ஃபயர் மாதிரியே மாறிடும், அந்த அயன் மாதிரியே இருக்காது. அதே மாதிரி நம்மளுடைய மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் எப்போ வந்து அதாவது ஹார்ட் எப்போ வந்து கிருஷ்ணாவுடைய கான்டாக்ட்ல ரொம்ப நேரம் இருக்கோ அப்பதான் வந்து நம்மளுடைய ஹார்ட் வந்து சேஞ்ச் ஆகும், அப்பதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப டென்ஸ், ரொம்ப திக்கா இருக்கு, அடர்த்தியா இருக்கு நம்மளுடைய ஆசைகள் இதெல்லாம் வந்துட்டு. ஏன்னா நிறைய பிறவில இருந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதனால அது வந்து ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு thousands ஆஃப் சாதனாஸ், நிறைய சாதனா எவ்வளவுதான் நம்ம வந்து இது பண்ணாலுமே கூட அது வந்து எண்டுல வந்து ரொம்ப யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். அந்த சாதனா வந்து கிருஷ்ணாவை நம்ம ஹார்ட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்கு அட்ராக்ட் பண்ணலைன்னா, அந்த சாதனா வந்து கிருஷ்ணாவை நம்ம ஹார்ட்டுல வர வைக்கிறதுக்கு அட்ராக்ட் பண்ணணும். அப்படி அட்ராக்ட் பண்ணாத கிருஷ்ணாவை அட்ராக்ட் பண்ணாத சாதனா வந்து நம்ம 1000 சாதனா பண்ணாலும் அது எண்டுல யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா கிருஷ்ணாவை வந்து நம்ம ஹார்ட்ல அட்ராக்ட் பண்ணா மட்டும்தான் அவர் தான் வந்து நம்மளுடைய ஹார்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரெஸ்லாம் வந்துட்டு நம்ம கான்ஷியஸ்க்கு நம்மளால ஃபீல் பண்ண முடியும், கிருஷ்ணா ஹார்ட்ல இருந்தாதான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ வந்து கிருஷ்ணாவை எப்படி நம்ம ஹார்ட்டுக்கு கூட்டிட்டு வர்றது அப்படின்னு தானே நீ கேட்குற. ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது பார்த்தா, கிருஷ்ணா வந்து எதில் அட்ராக்ட் ஆகுறாருன்னா பக்தியில தான் அவர் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதாவது டிவோஷனல் சர்வீஸ், தொண்டு, கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், சேவை மூலயமா தான் வந்து கிருஷ்ணாவை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, அதுல பக்திலேயே வந்து நிறைய அங்காஸ் இருக்கு, அதுல நான் என்ன அங்காஸ் பண்ணணும், என்ன சேவை பண்ணணும் அப்படின்னுட்டு நீ கேட்டேன்னா, சனாதன கோஸ்வாமி வந்து நிறைய அங்காசெல்லாம், பக்தியோட நிறைய அங்காசெல்லாம் வந்து அவர் வந்து கம்பேர் பண்றாரு. இது இவ்வளவு எஃபெக்டா இருக்கும், இது எவ்வளவு எஃபெக்டா இருக்கும்னுட்டு கம்பேர் பண்றாரு. எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிட்டு அவர் கடைசியா என்ன சொல்றாரு அப்படி பார்த்தோம், எது வந்து டாப் மோஸ்ட் சொல்றாரு, எதை ரொம்ப பிரைஸ் பண்றாருன்னா கீர்த்தனாவை தான் வந்து அவர் வந்து பிரைஸ் பண்றாரு. அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராசஸ் கிருஷ்ணாவை நம்ம ஹார்ட்டுக்குள்ள இழுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி சனாதன் கோஸ்வாமி என்ன எழுதுறாருன்னா, ஹியரிங், கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோம் இல்லையா, கிருஷ்ணரை பத்தி கேட்கறது, பக்தர்கள் கிட்ட இருந்து கிருஷ்ணாவை கேட்கிறோம், ஸ்கிரிப்சர்ல இருந்து படிக்கிறோம், இந்த ஹியரிங் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னா கிருஷ்ணாவை வந்து அப்படியே ஒரு தின் சில்க் த்ரெட் அதுல வந்து கிருஷ்ணாவை கட்டி போடுற மாதிரி. ஸோ கிருஷ்ணா வந்து ரொம்ப இண்டிபெண்ட், அவர் எப்போ வேணாலும் இந்த நூலை ஒரு செகண்ட்ல அதை அறுத்து போட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவாரு, நம்ம வந்து கிருஷ்ணாவை இழந்துருவோம்.
ஸோ இந்த ஹியரிங் ப்ராசஸ் வந்து கிருஷ்ணாவை சில்க் த்ரெட்ல கட்டி போடுற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது மெடிடேஷன். மெடிடேஷன்ன்றது கொஞ்சம் எஃபெக்டிவ் தான், ஹியரிங்கை விட மெடிடேஷன் கொஞ்சம் எஃபெக்டிவ். ஏன்னா வந்துட்டு இந்த மெடிடேஷன்ல வந்து நம்மளுடைய சென்சஸோடைய கிங் இருக்கார் இல்லையா, மைண்ட். அவர் தான் எல்லா சென்ஸ், நம்மளுடைய புலன்களுடைய கிங் வந்து மைண்டு. அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அப்போ மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மைண்டையே கண்ட்ரோல் பண்ணுது இந்த மெடிடேஷன். அது எப்படின்னா வந்துட்டு அந்த இது என்ன இதோட கம்பேர் பண்றாருன்னா, கிருஷ்ணாவை வந்து ரோப்ல கட்டி போடுற மாதிரி, எப்படி வந்து ஒரு மாடை வந்து கயர்ல நல்லா டைட்டா கட்டி போடுவாங்களோ அதுக்கு ஈக்குவல் இந்த மெடிடேஷன் வந்து கிருஷ்ணாவை அந்த மாதிரி கட்டி போடலாம். ஆனாலும் வந்துட்டு கிருஷ்ணாவும் வந்துட்டு இதுல கூட வந்து அவர் வந்து அதை கட் பண்ணி இது பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு, எங்கேயாச்சும் ஓடி போயிடுவாரு. ஆனா கீர்த்தனா இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ், கீர்த்தனா ப்ராசஸ், இது வந்து எப்படின்னா கிருஷ்ணாவை இரும்பு சங்கிலியில போட்டு கட்டி போடுற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இந்த கீர்த்தனாவோட எஃபெக்ட், இந்த கீர்த்தனையோட எஃபெக்ட் எப்படின்னா வந்து அது வந்து நம்மளுடைய மைண்டையே வந்து கட்டி போட்டுருது, அப்படியே மைண்டையே வந்து கட்டி போட்டுரும். அந்த கீர்த்தனையில இருக்கிற ஒரு டிவோஷனல் ஃபீலிங் இருக்கு இல்லையா, அந்த பவர், அது வந்து எதாலையுமே வந்து அந்த மைண்டை வந்து இழுத்துட்டு போக முடியாத அளவுக்கு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் அந்த ஃபீலிங் அப்படி இருக்கும். அதனால வந்து அப்பதான் அந்த கீர்த்தனா அப்போ மைண்டை வந்து இழுத்துட்டே போக முடியாம இருக்கு இல்லையா, மைண்ட் எங்கேயுமே போகாது, ஃபுல்லா அதுலயே அந்த கீர்த்தனையிலேயே அப்படியே அந்த ஃபீலிங்லயே அந்த ஒரு மாதிரி டிவோஷனல் ஃபீலிங் இருக்கும் அந்த கீர்த்தனையில. அப்பதான் வந்து கிருஷ்ணா நம்ம ஹார்ட்ல உட்காந்து அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிப்பாரு. நம்மளுடைய ஹார்ட்டை சேஞ்ச் பண்ற வேலையை வந்து இந்த கீர்த்தனா டைம்ல தான் வந்து அவர் வந்து பண்ண ஆரம்பிப்பாரு. அப்பதான் உனக்கு அந்த கீர்த்தனா கேட்கும் போதே பார்த்தோன்னா நீ ரொம்ப பிளிஸ்ஃபுல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. விஸ்வம்பரா, நீ வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. நீ முக்கியமா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த டிவைன் நேமுக்கும் டிவைன் நேம்ல வந்து ரொம்ப பவர் இருக்கு, அதை நீ தெரிஞ்சுக்கோ. எப்படின்னா, இந்த நேமுக்கும் கிருஷ்ணாக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த நேம் வந்து விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ, சிந்தாமணி இது. அது நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய இது சக்தி வந்து அதுக்கு இருக்கு. அது ஃபுல்லா டேஸ்டானது, ரொம்ப ஜாய்ஃபுல்லானது. கிருஷ்ணா கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் கிருஷ்ணாவுக்கு தரக்கூடிய அது நாமம் அது. அதை விட இன்னும் ரொம்ப பெரிய இது என்னன்னா, அந்த நாமம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ட்ரெஷர் செஸ்ட். அப்படியே அது என்ன வச்சுட்டு இருக்குன்னா, அந்த நாமம் நம்மளுடைய ஓன் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா. கிருஷ்ணாக்கும் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் அந்த நாமத்துல தான் இருக்கு. நீ அந்த நாமத்தை சொல்ல 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 காலப்போக்குல அது வந்து உனக்கு ரிவீல் பண்ணும், உனக்கும் கிருஷ்ணாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஏன்னா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா வந்து இந்த ஹோலி நேம் வந்து நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணாக்கும் இந்த நாமத்துக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. எப்படி வந்து ஒரு ஸ்வீட்டையும் ஒரு அரோமா கலந்த ஒரு சிறப்பு, அதை வந்துட்டு நீ வந்து ஒரு 2 மோல்டுல ஊத்துற. ஒன்று வந்து கிருஷ்ணருடைய விக்கிரகம், இன்னொன்று வந்து கிருஷ்ணருடைய சிலபல் நாமம் இருக்கு இல்லையா, அந்த KRISHNA அந்த சிலபல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மோல்டு இருக்கு, அச்சு இருக்கு. நீ 2துலயும் அந்த சிறப்பை ஊத்தினேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே சேம். கிருஷ்ணான்றது வம்சிதாரி, கோவிந்தா, கோபிநாதா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து ஹியூமன் ஃபார்ம், அந்த ஃபார்ம்ல அந்த ரூபத்திலையும் இருக்காரு, இந்த நாமத்திலையும் இருக்காரு. ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான், ஒரே ஸ்வீட்டு தான் அப்படின்னு சொல்றாரு. எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஜீவகோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, ஒரே ட்ரூத் தான், சச்சித் ஆனந்த். அந்த ட்ரூத் வந்து இந்த சச்சித் ஆனந்தால உருவானது. அது வந்து 2 உருவமா 2 இதா இருக்கு. ஒண்ணு கிருஷ்ணா, இன்னொன்னு அவருடைய நாமம், அவ்வளவுதான். ரெண்டுமே சேம் தான் அப்படின்றாரு. ரெண்டுமே சச்சித் ஆனந்தம் தான், அப்படி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுதான். இதெல்லாம் விஸ்வாம்பரர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவருக்கு வந்து மனசுல வந்து ஒரே அப்படியே கத்துது, மனசு கத்துது. ஐயோ, இதெல்லாம் நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கேன், நான் இதெல்லாம் வெறும் தியரி தான், இதை நான் எக்கச்சக்க வாட்டி கேட்டுட்டேன் நான். இது ஆனா ரியாலிட்டியில ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் இருந்தா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் வந்து அப்படியே அவர் சொல்ல கௌர் கிருபா சுவாமி அவருடைய குரு சொல்ல இவருக்கு மைண்ட்ல அப்படியே வந்துட்டு இந்த கொஸ்டின் ஓடுது. சரி, ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னுட்டு கேட்கலான்னு வராரு இந்த மாதிரி. ஆனா வந்துட்டு அப்ப பார்த்தா திடீர்னு வந்து தூரத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு கீர்த்தன் சவுண்டு கேக்குது. என்னன்னு பார்த்தா திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா வந்து
அந்த கோவிந்த குண்டை வந்து சுத்திக்கிட்டே கோவிந்த குண்டை அதை சுத்திக்கிட்டே வந்து கொஞ்சம் பேர் வந்து சாதுக்கள் வந்து நல்ல எல்லாம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு நல்ல சூப்பராக கீர்த்தன் பாடிட்டு இருக்காங்க. சடனாக இவங்க பேசிட்டு இருந்தாங்களையா, அந்த ஆசிரமக்குள்ள வந்துட்டாங்க. வந்ததும் வந்துட்டு அப்படியே கேட்டை திறந்துட்டு அவங்க அப்படியே எல்லாம் அழகா அந்த கோர்ட்யார்ட்ல நின்றுட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க, கீர்த்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஸ்வாம்பரர் அவங்க குருவும் பேசிட்டே இருந்தாங்க. அவங்க கடகடன் அந்த குரு வந்து வெளியே பால்கனியில வந்து எட்டி பார்க்க ஆரம்பிச்சாரு. விஸ்வாம்பரரும் அவங்க குருவை ஃபாலோ பண்ணிட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா வந்து அந்த டிவோட்டிஸ்லாம் வந்து அப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க கீர்த்தன்ல. அங்க ஒரு சின்ன பல்பு தான் இருக்கு, அந்த பல்பு வெளிச்சம் தான் அவங்க ஃபேஸ்ல வந்து தெரியுது. அப்போ அந்த விஸ்வாம்பரர் வந்து சடனா ஒருத்தரை பாக்குறாரு. அங்க ஒருத்தர் வந்து டாலா இருந்தாரு. இவரை தானே நம்ம 3 நாளைக்கு முன்னாடி வந்து கடையில வந்து இது காட்டுல வந்து விறகுலாம் எடுத்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் தானே இவரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அன்னைக்கு பார்த்தோம், ஆனா ஃபேஸ் சரியா பார்க்கல, அவரோட ஹைட்டை மட்டும் தான் பார்த்தோம். அவர்கிட்ட ஏதோ இருக்கு ஸ்பெஷல், அவர் ஏதோ ஒரு ஸ்பெஷல் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாக்குறாரு அவரை. அப்புறம் அந்த குரூப் வந்து அழகா ஆர்கனைஸ் ஆகி எல்லாரும் வந்து அப்படியே நின்றுடுறாங்க. நின்னதும் வந்து அந்த கீர்த்தன் லீடர் வந்துட்டு ஒரு புதுசா வந்த சாது கிட்ட நீங்க கீர்த்தனை வந்து லீட் பண்ணுங்க, நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. விஸ்வாம்பரர் வந்து ப்ரிப்பேர் ஆகல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னுட்டு. அந்த சாது வந்து அப்படியே கண்ணை மூடிறாரு. கண்ணை மூடிட்டு அவரோட கைகளை தூக்கிட்டு அழகான ஒரு கிளியர் வாய்ஸ்ல பாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் அப்படியே சோ மச் ஃபீலிங்கோட அப்படியே பாட ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சதும் வந்து அந்த உலகமே வந்து எல்லாம் நின்று ஸ்டாப் பண்ணி இவரை பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அவருடைய வாய்ஸ், அவருடைய பாடல் வந்து அப்படியே இருந்துச்சு. அந்த கீர்த்தனை அப்படியே அவர் பாட 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 அப்படியே ஸ்பீடு பிக்கப் ஆனதும் என்ன ஆகுது, டிவோட்டிஸ்லாம் பரவச நிலைய அவங்க அந்த சிம்டம்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தவங்களாம் அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. சில பேர்லாம் அப்படியே வந்து ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வந்து அப்படியே கிரவுண்ட்ல வந்து அப்படியே உருள்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து அவங்களால நிற்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்கள வந்து டைட்டா பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சாது அப்படியே வந்து மிடில் நிற்கிறாரு. அப்படியே மோஷன்லெஸ், அப்படியே ஸ்டன், அப்படியே எந்த ஒரு அசைவும் இல்லாமல் நிற்கிறாரு. அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் அப்படியே மறுபடியும் வந்து அவரு சுய நினைவுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அப்படியே வந்து நல்லா எகிரி பயங்கரமா ஜம்ப் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. விஸ்வாம்பரர் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது வந்து பார்த்ததே கிடையாது விஸ்வாம்பரர். அந்த அட்மாஸ்பியரே வந்து அப்படியே எலக்ட்ரிக்கல் பவர் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோ எலக்ட்ரிக்கா இருக்குது. விஸ்வாம்பரர் வந்து அந்த கீர்த்தனை வந்து அதுதான் கேட்க முடியுதே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அந்த கீர்த்தன் போறதே தான் அவரால் வந்து கேட்க முடியுது. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் அகல் விளக்கெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்பதான் வந்து ஒருத்தர் இருக்கிறதெல்லாம் தெரியும். அதனால வந்து அந்த சிங்கர்ஸோ டான்சர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்க்க முடியுது. விஸ்வாம்பரர் பார்க்குறாரு. அவங்க குரு வந்து அந்த பால்கனில இருந்து படியில இருந்து கடகடன்னு இறங்கி அவங்களோட போறது, அவங்க கூட போய் அந்த கீர்த்தன்ல கலந்துக்கிறத பாக்குறாரு. அப்போ அவர் அந்த குரு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அப்போ விஸ்வாம்பரர் நினைக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குதே, குரு பாரு எவ்வளோ ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரெஸியா அப்படியே அந்த கீர்த்தனோட போய் கலந்து போய் அதை கேட்க போறாரு. எனக்கு ஆனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆக மாட்டேங்குதே, நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து விஸ்வாம்பரர் அவருக்குள்ளேயே அவர் கேட்டுக்கிறாரு. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காரு, நமக்கு மட்டும் ஏன் வந்து எதுவுமே ஃபீல் பண்ண முடியல அப்படின்னுட்டு. ஆனா அவரால் நல்லா தெரியுது, இங்க அந்த கீர்த்தன் பாடும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இங்க வந்து ஒர்க் ஆகுது. அதுதான் அவங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள பூந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, இந்த டிவோட்டிஸ் குரு. அதெல்லாம் அவருக்கு நல்ல கிளியரா தெரியுது. ஏதோ இந்த கீர்த்தன்ல இருக்கு, இவங்கெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்றாங்க, இது ஏதோ வந்து அவங்களுக்கு நடக்குது அப்படின்றது தெரியுது அவருக்கு. ஏன்னா இப்படி வந்து இவங்க இவ்வளோ ஹைட் இப்படி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் ஃபைனலா வந்து விஸ்வாம்பரர் வந்து அந்த ஆசிரம் விட்டு கிளம்பிடுறாரு. அப்படியே நினச்சிக்கிட்டே போறாரு. அப்புறம் வந்துட்டு அவருடைய ஆசிரம் கோவிந்த் குண்டுக்கு கோவர்தன் டவுன்ல இருக்கிற அந்த ஆசிரமுக்கு போயிடுறாரு. போனதும் வந்து கண்டிப்பா இதை பத்தி இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, இந்த ரகசியத்தை நாளைக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து கேட்கணும், குரு கிட்ட கேட்கணும் அப்படின்னுட்டு டிசைட் பண்றாரு. நாளைக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் சாப்டர்.